கன்னி ராசிக்கு தான் ரொம்ப நல்லா இருக்குது குரு பயிற்சி. ஏன்னா 9ஆம் இடத்திற்கு குரு வந்து விட்டது. 8ஆம் இடத்தில் இருந்த குரு 9ஆம் இடத்திற்கு வந்ததால் கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே நடக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ நடக்கும். உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் எதிர்பார்ப்பு என்ன, அதெல்லாம் நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் இறைவனிடம் சொல்லுங்கள். மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ அது எல்லாம் நடக்கும். கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 9ல் குரு இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அதுதான் குருவுடைய இடங்களிலேயே 9ஆம் இடம் தான் ரொம்ப சிறந்தது. அதனால் நீங்கள் வியாழ பகவான் அருளால், குருவின் பார்வையால், அருட்பார்வையால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். குரு உங்களுக்கு 4, 7 ஆகிய 2 வீடுகளுக்கு அதிபதி. 4 குடைவன் 7 குடைவன். இந்த 4 குடைவன் 7 குடைவன் இப்போ எங்கே வந்திருக்குன்னா 9, 9th ஹவுஸ்க்கு வந்திருக்கு. 9ஆம் இடம். கன்னி ராசிலேருந்து எண்ணினா 9ஆம் இடம் எதுனா ரிஷபம். அந்த ரிஷபத்துக்கு குரு உள்ளே வந்தாச்சு. 1ஆம் தேதி வந்துட்டார் உள்ள. 1ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு குரு பயிற்சி ஆயிடுச்சு. ரிஷப ராசிக்குள் குரு வந்து விட்டார். ரிஷப ராசிக்குள் வந்த குரு 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறது. 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறது. 9ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறது. எப்போவுமே குருவுக்கு 3 பார்வைகள். தான் இருக்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய 3 இடங்களை குரு பார்க்கும். அது இருக்கும் இடத்திலிருந்து 5ஆம் இடம் கன்னி, ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி. கன்னி தான் 5ஆம் இடம். 5ஆம் பார்வையாக கன்னியை இன்னும் 1 வருடத்திற்கு பார்க்கிறது. அதனால் கன்னிக்கு ரொம்ப நல்லா. உங்கள் ராசியை குரு பார்க்கிறது. உங்கள் ராசிக்கு 7 குடைவன் 9ஆம் இடத்திலே வந்ததால் உங்களுக்கு திருமணம் நன்றாக இப்பொழுது நிச்சயமாகி நடைபெறும். திருமணம் ஆனவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுடைய கணவர் உங்களுக்கு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்குவார். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுனா எப்படி மனம் விட்டு பேசுவார்களோ அதே போல் ஒரு நண்பரை போல் உங்களுடைய கணவர் இருப்பார். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் நண்பர் மாதிரி இருப்பார். நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய மனைவி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி உங்களுக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப அனுசரணையாக, இவங்களுக்கு இவங்க தான், இந்த மாதிரி ஒரு ஜோடி நான் பார்த்ததே இல்லைன்னு எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கண் திருஷ்டி பட போகுது. அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த மாதிரி ஒருத்தருக்கொருத்தர் அந்த கம்பேட்டபிலிட்டி, ஒருவரை ஒருவர் முழுமையாக நம்பி, முழுமையாக மனம் விட்டு பேசி, மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே வச்சுக்காம ரொம்ப ஃப்ராங்காக பழகி, உங்களுக்கு ஒன்றுன்னா அப்படியே கூட உடனே ஓடி வந்து நிற்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை அமையும் நேரம். வாழ்க்கை துணைவர் அப்படி இருப்பார். நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு வலது கையாக இருக்கும். நீங்கள் திருமணம் ஆகாதவராக இருந்தால் இப்பொழுது திருமணம் நடைபெறும். உங்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை ஒரு வலதுகரமாக, உங்களுக்கு பக்கபலமாக, மிகப்பெரிய சப்போர்ட். உங்களுக்கு யாருன்னா உங்களுடைய ஸ்பௌஸ் தான், வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் லைஃப்பில். அந்த மாதிரி வேறு யாருக்குமே அமையாது. அந்த மாதிரி இது அமையும். நல்ல நேரம் ரொம்ப நல்லா இருக்குது கன்னிராசிக்கு. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் ஆகிடும். கல்யாணம் ஆகிடுச்சு, ஆனால் ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன பிரச்சனை உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க, ஆனால் அவங்க அம்மா ஏதாவது சொல்லி இவங்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. 4 நாள் அங்கே போய் இருந்துட்டு வந்தார்னா 15 நாள் கடுன்னு இருக்கிறார். அப்புறம் நான் பழையபடி அவரை கொண்டு வரத்துக்கு எனக்கு ஒரு 15 நாள் ஆகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே போவார். ஒரு 4 நாள் அங்கே இருந்துட்டு வரும்போதே சிடுன்னு என்ன வேணும், நான் அப்படிலாம் பேசவே மாட்டார் அவர். ஆனால் அங்கே போயிட்டு வந்தால் மட்டும் அப்படி பேசுகிறார். அவங்க அம்மா ஏதோ பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சில பெண்கள் குற்றம் சொல்வார்கள். உண்மையாகவே இருந்துக்கட்டும், அதை பற்றி இல்லை. இப்போ என்ன, இந்த குரு பயிற்சி ஆனதில் உங்கள் கணவர் பொட்டி பாம்பாக அடிக்கிடுவார். கிழிச்ச கொட்டை தாண்ட மாட்டார். எள்ளுன்னா எண்ணெயாக நிற்பார். அதனால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் அதிகரிக்கும், புரிந்து கொள்ளுதல் அதிகரிக்கும், இல்லறம் நல்லறமாக நடைபெறும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், குழந்தை பாக்கியம் ஏற்படும். 10 வயசு சார் பையனுக்கு, பரவாயில்லை, இன்னொரு குழந்தை பிறக்கட்டும், தவறில்லை, பிறக்கும். ஏன்னா 9க்கு வந்தால் பிள்ளைய கொடுத்தாகணும், அவருடைய டியூட்டி அது. வேணான்னு சொல்லாதீங்க. கடவுள் ஏதாவது நமக்கு கொடுத்தா நம்ம வாங்கிக்கணும். We are all beggars, we are not choosers. A beggar cannot choose. கடவுள் தான் நமக்கு போடுறாரு, பிச்சை போடுறாரு, நம்மளாம் வாங்கிக்கிறோம். கடவுள் போட்ட பிச்சை தான் எல்லாமே. இந்த உடம்பு, இந்த குரல், இந்த அறிவு, இந்த பேச்சு, இந்த பர்சனாலிட்டி எல்லாமே கடவுள் போட்ட பிச்சை. We are all beggars. A beggar cannot be a chooser. You cannot choose anything.
கடவுள் என்ன கொடுக்குறதோ அதை வாங்கிக்கிறது தான் நம்ம வேலை. நம்ம சூஸ் பண்ண முடியாது, எனக்கு இதுதான் வேணும், எனக்கு அதை கொடுக்காத இதை கொடுன்னு கேட்க முடியாது கடவுள்கிட்ட. அவர் என்ன கொடுக்குறாரோ வாங்கிக்கணும். இப்போ உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தாருன்னா வாங்கிக்கங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் கடவுள் செய்வார். ஏதோ காரணம் இருக்கும், பின்னால் தெரியும். இன்னும் 25 வருஷம் கழிச்சு தான் தெரியும் அது ஏன்னு. இப்போ உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த நேரத்தில் எது நடந்தாலும் அது நல்லது, பின்னால் நல்லது. இந்த நேரத்தில் ஒரு பதவி கிடைச்சாலும் அது நல்லதாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் புதுசாக வியாபாரம் ஆரம்பித்தாலும் அது பிற்காலத்தில் பெரிய ஒரு ஆலமரமாக வளரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு எது நடந்தாலும் அது நல்லதுக்குத்தான், எது நடந்தாலும் அது நன்மைக்குத்தான், எல்லாமே நன்மைக்குத்தான். உங்களுக்கு இறைவன் எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு இது வேண்டும் அது வேண்டாம் என்றெல்லாம் சொல்வதற்கு உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. கடவுள் எதை கொடுத்தாலும் நாம் வாங்கி கொள்ள வேண்டும். இப்பொழுது உள்ள நேரம் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்திலே குரு வந்திருக்கிறது. நட்பு வீட்டிலே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது 5ஆம் பார்வையாக. 3, 5 ஆகிய வீடுகளையும் பார்க்கிறது. 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பதவிகள் கிடைக்கும். புதிய பதவிகள், புதிய பொறுப்புகள், உயர் பதவிகள், கௌரவ பதவிகள், பெரிய பதவிகள் எல்லாமே கிடைக்கும். உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, அதையும் நீங்கள் வாங்கிக்கங்க. ப்ரமோஷன் வித் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் வெளியூர் போயிட்டு உடனே வந்துடலாம், கொஞ்ச நாளில் வந்துடலாம், அக்செப்ட் பண்ணிக்கிங்க. இல்லை நான் இந்த இடத்த விட்டே நகர மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா அப்போ ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு வெளியே போன்றுவாங்க. நஷ்டம் உங்களுக்கு தான், அவங்களுக்கு இல்லை. அதனால் எங்கேயாவது இடம் மாற்றினா கூட பரவாயில்ல, போயிட்டு வாங்க. ஓடினவனுக்கு 9 குரு. நீங்கள் போனாலும் நல்ல இடத்துக்கு தான் போவீங்க. நீங்கள் ஏதாவது ஒன்றத்துக்கு போனால் அது நல்லதுக்கு தான் இருக்கும். ஓடினவனுக்கு 9 குருன்னு ஒரு பழமொழி. அது என்ன அர்த்தம்? ஓடி போயிடுவாங்களா? பிரச்சனையை விட்டு வெளியே வந்தவன், பிரச்சனை நடக்கும் இடத்திலிருந்து வெளியே ஓடினவன், பிரச்சனைகளிலிருந்து ஓடினவன், வெளியே வந்தவன், தப்பித்தவன், அவனுக்கெல்லாம் 9 குருவான். 9 குரு இருந்தால் அப்போ நல்லதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க போகிறார் கடவுள். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருவேங்கை வாசல், புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசல், தட்சிணாமூர்த்தி. அங்கே அர்த்தநாரீஸ்வரராக இருக்கார். அர்த்தநாரீஸ்வரனா தெரியல, ஆண் பாதி பெண் பாதி. சிவபெருமான் திருச்செங்கோடிலே அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார். வலதுபுறம் சிவனாகவும் இடது பக்கம் அம்பிகை பார்வதி தேவி உமாமகேஸ்வரியாகவும் காட்சி தருகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். தட்சிணாமூர்த்தியிலும் அது போன்ற ஒரு அர்த்தநாரீஸ்வர திருக்கோலம் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு பெயர் திருவேங்கை வாசல். வியாக்கிரபுரீஸ்வரர் திருக்கோவில், புலி வழிபட்ட தலம், காமதேனு வழிபட்ட தலம். அங்கே காமதேனு அங்கே தங்கிடுச்சு. அதனால் அங்கே போய் எது கேட்டாலும் காமதேனு கொடுத்துரும். கேட்டதை கொடுப்பது காமதேனு. அந்த காமதேனு அங்கே இருக்கிறது. வேங்கை வாசல், திருவேங்கை வாசல். வேங்கைனா என்ன? புலி. வியாக்கிரபுரீஸ்வரர். தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற ஒரே இடம் இதுதான். தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரராக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும், வலது பாகம் ஆணாகவும் இடது பாகம் பெண்ணாகவும் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வர திருக்கோலத்தில் தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய கோவில் திருவேங்கை வாசல், புதுக்கோட்டை மாவட்டம். ரொம்ப அற்புதமான கோவில், ரொம்ப பழமையான கோவில், ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில். அங்கே போய் அந்த தட்சிணாமூர்த்தி எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள். எல்லாரும் போகலாம். இது கன்னி ராசிக்கு முக்கியமான பரிகாரம். ஆனால் எல்லா ராசிக்காரர்களும் போகலாம். நான் கூட ஒரு நாள் அங்கே வருவேன். நீங்கள் வர நேரத்தில் நான் அங்கே பார்க்கலாம்.